கரங்களை உயர்த்தி சொல்வோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இம்மட்டும் நமக்கு நல்லவராகவே அவர் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கடந்த ஒரு வாரம் ஃபுல்லா என்னோட ஸ்கூல் லைஃப் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் என்னால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை எனக்கு பர்சனலாக. இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு கோ த்ரூ ஆல் ஆஃப் இட். ஸ்கூலில் போனால் ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரே பிடிக்காது நம்மளுக்கு. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஸ்பிரிச்சுவலாக எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஒரு பீஸ் இருக்காது. அப்போது ஃபுல்லாக மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கும். மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுனால படிக்க முடியாததுனால அதுக்குண்டான கான்சிக்வன்சஸ் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீட்லேயுமே நான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அப்படியே ஒரு ரோபோட் மாதிரி அப்படியே சுற்றிட்டு யார்கிட்டையும் பேசாமல், பேசினாலும் கத்தி ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அப்போ நான் எவ்ரிடே நான் ஜோம் பண்ணும்போது நான் அழுதேன் ஏசப்பா கிட்ட. ஏன் ஏசப்பா இதை அனுமதிக்கிறீங்க என்னோட வாழ்க்கையில்? ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன் இவ்வளோ உடஞ்சி போயிருக்கிறேன் அப்படின்ட்டு நான் ஏசப்பா கிட்ட கேட்கும்பொழுது, வாட் காட் செட், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, நான் உன்னை உடைக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? நான் உன்னை உடைச்சாலும் நான் உன்னை உருவாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல அநேக பேர் நம்ம வெளியில சந்தோஷமா இருக்கலாம், அவுட்வார்டா நம்ம ஒரு ஃபேக் அப்பியரன்ஸை நம்ம காட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய பேர் உடைக்கப்பட்டு நிறைய பேர் உழுக்குலைந்து போயிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை உடைச்சாலும் நான் உன்னை உருவாக்குவேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் தான் குயவன். அவர் நம்மை உடைப்பார். நம்ம உடைச்சு நம்மளை குப்பையில போட்டுற மாட்டாரு. ஆனா இன்ஸ்டன்ட் நம்மை உருவாக்குவார், ஒரு புதிய பாத்திரமாக நம்மை வணைவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். அந்த காரியங்கள் உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம், அவரை நம்ப போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் வாழ்க்கையில என்னை உடைத்தாலும் அவர் என்னை உருவாக்குகிற தேவன், என்னை சிட்சித்தாலும் என்னை சீர்படுத்துகிற தேவன், என்னை புடமிட்டாலும் என்னை புதிதாக்குற தேவன். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து இந்த வரிகளை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த போகிறோம். என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர், உடைத்தீர், என்னை உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், என்னை புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர். நீங்க பாடுவீங்களா? உடைத்தீர், உடைத்தீர், என்னை உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், என்னை புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் உங்களோட வாழ்க்கையில மேபி உங்களோட ஃபேமிலியில இருக்கலாம். உங்களோட ஃபேமிலியில நீங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவேளை சமாதான குறைவோடு இருக்கலாம். இல்ல நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல உங்களுக்கு நீங்க உடைக்கப்பட்டு இருக்கலாம். மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனா யார் உங்களை என்ன கைவிட்டாலும், யார் உங்களோட ஹார்ட்டை எப்படி பிரேக் பண்ணாலும், அவர் நம்மை உருவாக்குகிற தேவன், அவர் நம்மை சீர்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து நான் வாசிச்சேன். என்னால ஈஸியா ஜோசப்போட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஜோசப்போ ஒரு யங் பர்சன், ஒரு யங் மேன். இன்னைக்கு யோசேப்பு யோசிச்சு பாருங்களேன், அவனை எங்க போட்டாங்க? குழிக்குள்ள போட்டாங்க, பள்ளத்துக்குள்ள போட்டாங்க.
அவனுடைய ஃபேமிலியை விட்டு அவன் பிரிஞ்சு இருந்தான். வேற ஒரு இடத்துல அவனை கொண்டு போய் அவனை சேர்த்துட்டாங்க. ஆனா யார் யோசேப்பை விட்டு பிரிந்தாலும் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்புடனே இருந்தார். எனக்கு அதே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீங்க சொல்வீங்களா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கை நேரத்துல கர்த்தர் நம்மளுக்கு புது நம்பிக்கையை தர அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க பள்ளத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க பாதாள குழியில் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையை கடந்து போனாலும் God is with me. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்வீங்களா? நீங்க சொல்வீங்களா? வாய்களை திறந்து அறிக்கையிட போறீங்க. கர்த்தர் எனக்கான யாவையும் அவர் செய்து முடிப்பார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். தெய்வமே உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர், உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான். நீங்க பாடி அறிக்கை செய்வீங்களா? மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசு இல்லா வாழ். உங்க மேல கரத்தை வச்சு சொல்வீங்களா? தெய்வமே உடைத்தீர், என்னை உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர், உடைத்தீர், உருவாக்கி. நீங்க பாடுவீங்களா? அவர் நம்மை சிட்சித்தாலும் நம்மை சீர்படுத்துகிறவர், நம்மை புடமிட்டாலும் நம்மை புதிய பாத்திரமாய் உருவாக்குகிறவர். பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. தெய்வமே உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கி
நீங்க பாடுவீங்களா? உடைத்தீர், ஓ சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உடைச்சாலும் அவர் நம்மை உருவாக்க போகிறார். அந்த நம்பிக்கை நிச்சயத்தோட சொல்லுங்க, அவர் என்னை உருவாக்க போகிறார். புதிய பாத்திரமாக என்னை அவர் வணைய போகிறார். அவர் என்னை சீர்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் கூட சேர்ந்து அப்படியே அவரை துதிப்பீங்களா? அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோமா கொஞ்ச நேரம்? அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் நம் அனைவரையும் ஒரு பாத்திரமாக உண்டாக்குகிற குயவன் அவர். அவரோட கையில, அவருடைய பாதத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அவர் நம்மை ஒரு புதிய நம்பிக்கையோட அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நிறைய பேர் உங்களை கைவிட்டிருக்கலாம், நிறைய பேர்கிட்ட இருந்து ஆண்டவர் உங்களை பிரிச்சிருக்கலாம். ஒரு சில நபர்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல ஒரு சில நபர்கள் கிட்ட இருந்து ஆண்டவர் நம்மை பிரிக்கிறாருன்னா இட் இஸ் ஓகே. ஆண்டவர் கையில விட்டு கொடுங்க. அவர் நமக்கு நல்லதே தான் அவர் செய்வார். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோன்னு சொன்னல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எப்பவுமே நம்மளுக்கு நல்லவரா இருக்கிறார். ரொம்ப 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 நல்லவரா இருக்கிறார். அதனால அவர் நம்மளோட வாழ்க்கையில எது செஞ்சாலும் இட் இஸ் ஓகே. allow God to work in your life because he is in control. அவர் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நேர்த்தியாய் நமக்கான யாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். என்ன தெரியுமா பண்ண போறோம்? கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணி இன்னைக்கு நம்மளையே விட்டு கொடுக்க போகிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க உடைக்கிறீங்கன்னா பரவாயில்ல, நான் உடைஞ்சு போறேன். இன்னைக்கு நான் அழுறது உங்க சித்தம்னா இட் இஸ் ஓகே ஃபாதர், ஐ வில் கிரை. சொல்லுங்க, அப்பா ஆனா உமக்கு ஏற்ற பாத்திரமா என்னை உருவாக்கிடுங்க. உமக்கு சித்தமுள்ள பாத்திரமா என்னை வணைந்து கொள்ளுங்க. அப்பா ஒரு நாளும் என்னை விட்டு பிரியாம நீங்க மாத்திரம் என் கூட இருந்தா போதும் அப்படின்ற நம்பிக்கை நிச்சயம் இன்னைக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாத்திரமாய் மீண்டும் நம்மை உருவாக்குவார். யோசேப்பை எப்படி அந்த தேசத்தின் அதிபதியாக அவர் மாற்றினாரோ அதே தேவன் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நல்ல ஹைட்ஸை நம்மளுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். provided we have to allow God to work in our life. hallelujah. இன்னைக்கு நம்மளுக்கு யாரோ எனக்கு யாரோ இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஒருவேளை சில மனுஷர்கள் என்னை விட்டு பிரிந்து போயிட்டார்கள் என்று நீங்க சொல்லலாம். ஆனா யார் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளேயே நம்ம இருதயத்துல வாசம் செய்கிற தேவனாய் நாம் உங்களுக்குள்ளேயே அவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் வர்ஷிப் பண்றோம். இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், எனக்கு நீர் உண்டு அப்பா. சொல்லுங்க, எனக்கு நீங்க இருக்கீங்க. சொல்லுங்களேன், இயேசுப்பா நீர் இருக்கிறீங்க என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும். அப்பா நீர் என்னோடு இருக்கிறீர். சொல்வீங்களா? எனக்கு நீர் உண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை. விசுவாச அறிக்கை செய்வீங்களா? எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நீங்க சொல்வீங்களா? எனக்கு நீருண்டு, நீருண்டு கலங்கின நேரத்திலும். அவருடைய கரம் மட்டும்தான் நம்மளை நடத்தும், மனுஷங்க கிடையாது. எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், நீங்க பாடுவீங்களா? தெய்வமே உடைத்தீர், என்னை உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி அவர் நம்மை விட்டு பிரியாம இருக்கிறதற்காக நன்றி சொல்வீங்களா? சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, என் கூடவே நீர் இருக்கிறீங்க, உமக்கு நன்றி அப்பா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லுங்க, thank you Jesus, thank you Father, I worship you, I worship you Father. Oh, I thank you Lord, I thank you Lord, I thank you Lord. பரிசுத்தரே சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க அறிக்கை செய்வீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல இந்த சபையில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, God is with you. சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். நீங்க அறிக்கை செய்வீங்களா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதோ புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும்னு சொல்லி இருக்கிறபடி இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். நன்றி அப்பா. இந்த நம்பிக்கை நேரத்துல நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யாரெல்லாம் உடைக்கப்பட்டு புரோக்கனா இருக்கிறாங்களோ, அப்பா நீங்க உருவாக்குகிற தேவன் அல்லவா? நீர் உருவாக்க எங்களை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணுகிறோம். சொல்லுங்க, அப்பா என்னை நான் சரண்டர் பண்ணுகிறேன், எங்களை நாங்க சரண்டர் பண்ணுகிறோம். அப்பா எங்களை நீங்க உமக்கு ஏற்ற பாத்திரமாய் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, யார் எங்களை விட்டு பிரிந்தாலும் நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்தா போதும். சொல்லுங்க, அப்பா நீர் ஒருவர் எனக்கு போதும். ஓ, நீர் போதும் அப்பா. சொல்லுங்களா, அப்பா உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, அப்பா என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, என்னை நீங்க உருவாக்குங்க, உமக்கு ஏற்ற பாத்திரமாய் உருவாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.